தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 35 பேரை விடுவிக்க உடனடி நடவடிக்கை எடுத்திட வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். தமிழக மீனவர்கள் 35 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிகழ்வு மிகுந்த மனவேதனை அளிக்கிறது என தவிக தலைவர் விஜய் அறிக்கை. மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண மத்திய மாநில அரசுகள் விரைந்து நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தல். ராஷ்டிரிய ஜனதா தளம் மற்றும் காங்கிரஸ் கட்சிகளுக்கும் பீகார் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மக்களுக்கான சலுகைகள் மற்றும் உதவிகளை நிறுத்த இந்தியா கூட்டணியினர் விரும்புவதாகவும் பீகாரில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் மோடி விமர்சனம். தேர்தல்களின் போது மட்டுமே பிரதமர் மோடியை காண முடியும், மற்ற நேரங்களில் வெளிநாடு சுற்றுப்பயணத்தில் இருப்பார் என மல்லிகார்ஜுன கார்கே சாடல். குடும்ப விழாவிற்கு வந்தது போல் பீகார் மாநிலத்தில் வலம் வந்து கொண்டிருப்பதாகவும் பேச்சு. நாட்டின் வளர்ச்சி, வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்துறை வளர்ச்சியில் பிரதமர் மோடி கவனம் செலுத்த வேண்டும். காங்கிரஸ் குடும்பத்தை அவமதிப்பதை மட்டுமே வேலையாக கொண்டு செயல்படுகிறார் என்றும் பிரியங்கா காந்தி விமர்சனம். பீகார் மாநிலத்தில் நவம்பர் 14ஆம் தேதி ராகுல் மற்றும் லாலு பிரசாத் யாதவின் கட்சிகள் முற்றிலுமாக துடைத்தெறியப்படும். இந்தியா கூட்டணிக்கு தலைவரோ கொள்கையோ கிடையாது என்றும் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா விமர்சனம். பொதுக்கூட்டம் பரப்புரை தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகள் வகுப்பது குறித்து 6ஆம் தேதி அனைத்துக் கட்சி ஆலோசனைக் கூட்டம். மூத்த அமைச்சர்கள் தலைமையில் நடைபெறும் கூட்டத்திற்கு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள், எம்எல்ஏ, எம்பிக்கள், பிரதிநிதித்துவம் உள்ள கட்சிகளுக்கு தமிழ்நாடு அரசு அழைப்பு. பாஜகவிற்கு அஞ்சி எஸ்ஐஆரை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கவில்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். தேர்தல் ஆணையத்தின் மீது கொண்ட சந்தேகத்தினாலேயே எஸ்ஐஆர் நடவடிக்கை கண்காணிக்க இபிஎஸ் அதிமுகவினரை அறிவுறுத்தியுள்ளதாகவும் சாடல். எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய திரு பழனிசாமி அவர்கள் இதில் கூட இரட்டை வேடத்தை காட்டியிருக்கிறார். பாஜகவுக்கு பயந்து தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கையை எதிர்க்க பழனிசாமி பயப்படுகிறார். ஆனால் அவரால் வெளிப்படையாக இதை எதிர்க்க முடியல. தான் பாஜகவுடைய பாதம் தாங்கி பழனிசாமி என்பதை நொடிக்கு ஒரு முறை அவர் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறார். சீராய்வு என்ற ஒரு பெயரில் ஒரு தீய சதி செயலை தேர்தல் ஆணையம் திட்டம் தீட்டியுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். குறைந்த நாட்களை அவகாசம் கொடுத்து திருத்தம் செய்வது வாக்காளர்களை நீக்குவதற்கான தந்திரம் என சாடல். ஏற்பட்டிருக்கக்கூடிய எஸ்ஐஆர் என்ற ஒரு திட்டத்தை அவர்கள் மையப்படுத்தி சீராய்வு என்ற பெயரில் ஒரு தீய செயலை, சதி செயலை தேர்தல் ஆணையம் செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறது. பீகாரில் வெறுப்புணர்வை பரப்பும் வகையில் பேசியதை தமிழகத்தில் வந்து பேச பிரதமருக்கு தைரியம் உண்டா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சவால். வாக்கு அரசியலுக்காக பிரதமர் நாடகம் நடத்துவதாகவும் சாடல். பிரதமர் அவர்கள் பீகாரில் வாக்கு அரசியலுக்காக அங்கே போய் நாடகத்தை நடத்தியிருக்கிறார். நான் கேட்கிறேன், மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் பீகாரில் பேசின அதே கருத்தை இந்த தமிழ்நாட்டில் வந்து பேச முடியுமா? பேசுவாரா? பேசுவதற்குரிய தைரியம் இருக்கிறதா என்ற கேள்வியைத்தான் நான் கேட்க விரும்புகிறேன். இரண்டாயிரத்தி 26 அனைத்து ஊடகங்களிலும் திராவிட மாடல் 2.0 என ஹெட்லைன்ஸ் வரும். தர்மபுரியில் நடைபெற்ற திமுக எம்பி இல்ல திருமண விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சி நிச்சயம் அமையும் என்று நான் இந்த நேரத்தில் அன்றைக்கு எல்லா சேனல்லையும் சொல்லுகிறேன், எல்லா டிவிலையும் எல்லா சேனல்களையும் திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைஞ்சது என்ற செய்தி தான் வரப்போகிறது. அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள்.
முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எஸ்ஐஆர் என்றாலே அலர்ஜிதான் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். மக்களை திசை திருப்பவே அனைத்துக் கட்சி கூட்டத்தை திமுக கூட்டியுள்ளதாகவும் சாடல். குறிப்பாக சார் அப்படி என்றாலே திரு ஸ்டாலினுக்கு அலர்ஜி. திருடனுக்கு தேள் கொட்டுவது போல, இஞ்சி தின்ன குரங்குகள் போல எப்படி முகம் சொல்லிட்டோம், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சார் கண்டு ஒரு அச்சப்படுவதும் பயப்படுவதும் இன்றைக்கு ஒரு தேவையில்லாத ஒன்று என்ற நிலையில் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் சென்னையில் நடைபெற்ற எஸ்ஐஆர் தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் மாநகராட்சி ஆணையரிடம் அதிமுக நிர்வாகிகள் வாக்குவாதம். தமிழ்நாட்டிற்கு வந்துள்ள வடமாநில தொழிலாளர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்த்துக் கொள்வதை அதிமுக ஏற்றுக்கொள்வதாக நிர்வாகிகள் பேட்டி. போலி வாக்காளர்களை வைத்து தேர்தல் நடத்த திமுக நினைக்கிறதா என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கேள்வி. தேர்தல் பின் போலி வாக்காளர்களை நீக்கி என்ன பயன் என எஸ்ஐஆர் நடவடிக்கை தொடர்பாக காட்டமாக விளக்கம். திசை திருப்புவதற்காக திமுக ஒரு போலியான நாடகத்தை தான் நடத்தி கொண்டிருக்கு. நேற்றைக்கு அப்படி பேசின போது திரு வைகோ அவர்களுடைய பேச்சினுடைய சாராம்சம், அது 75 போலி வாக்காளர்கள் இருக்கணும்னா அப்போ 75 லட்சம் போலி வாக்காளர்களை வைத்து நாம் தேர்தலை நடத்த முடியுமா? நீங்கள் அவர்களுடைய பாணியிலே சொல்கிறோம். அப்போது போலி வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்பது அவர்களே சொல்லுகிறார்கள். அப்போ அதை களையப்பட வேண்டியது, நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது தேர்தல் கமிஷனுடைய வேலை. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் குறித்து யாரும் அச்சப்பட தேவையில்லை. தமிழகம் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் நாளை முதல் சிறப்பு திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ள நிலையில் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர்களுடன் 2வது நாளாக எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. அதிமுக மூத்த நிர்வாகிகளும் பங்கேற்பு. திமுகவில் மட்டுமல்ல அதிமுகவிலும் குடும்ப அரசியல் உள்ளதாக அக்கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் அதிரடி கருத்து. தன்னையும் ஏமாற்றிக் கொண்டு மற்றவர்களையும் ஏமாற்றக்கூடாது என இபிஎஸ் மீது மறைமுக தாக்கு. திமுகவில் மட்டும் குடும்ப அரசியல் அல்ல, இன்று இவருடைய அரசியலும் மகன், மைத்துனர், மாப்பிள்ளை போன்றவர் தலையீடுகள் இருக்கிறது என்பது நாடிந்த உண்மை. தன்னால் முடியாததை முடியும் என்று சொல்லி தன்னையும் ஏமாற்றிக் கொண்டு மற்றவர்களும் ஏமாற்றக்கூடாது என்பதுதான் தத்துவம். கோவை விமான நிலையத்தின் பின்புறம் ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த மாணவி பாலியல் வன்கொடுமை. ஆண் நண்பரை தாக்கி 3 கொடூரர்கள் மாணவியை வன்கொடுமை செய்ததாக புகார். பெண்கள் பாதுகாப்பை ஸ்டாலின் மாடல் திமுக அரசு குழி தோண்டி புதைத்துவிட்டது. கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கு கடும் கண்டனம் தெரிவித்து இபிஎஸ் எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழகத்தில் வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியில் போனாலும் சரி, பெண்கள் வேட்டையாடப்படுகிறார்கள் என நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. இந்த அவலங்களை கட்டுப்படுத்த வேண்டிய முதலமைச்சர் கவலையின்றி கம்பு சுற்றி கொண்டிருப்பதாகவும் விமர்சனம். தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சி நடக்கவில்லை, பாலியல் மாடல் ஆட்சி தான் நடக்கிறது. கோவையில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. இந்த மாதிரி ஒரு சம்பவம் அரங்கேறி இருப்பது என்பது இன்னைக்கு எல்லா பெற்றோர்களையும் கண்கலங்க வைக்கிறது, மனம் பதபத வைக்கிறது. இதற்கு யார் காரணம்? இந்த திமுக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. இது பெண்களுக்கு எதிரான பாலியல் மாடல் ஆட்சி அப்படின்னு தான் சொல்லணும். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு பாலியல் மாடல் ஆட்சின்னு தான் சொல்லணும். இளம்பெண் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டதன் எதிரொலியாக தமிழக அரசை கண்டித்து 5ஆம் தேதி தமிழகம் முழுவதும் பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அறிவிப்பு.
ஆர்ப்பாட்டத்தை அவருடைய தலைமையிலே நடத்த இருக்கிறார்கள். சென்னை பனையூரில் உள்ள தவிக தலைமை அலுவலகத்தில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை. சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வரும் நிலையில் தவிக தலைவர் விஜய் அலுவலகத்திற்கு வரவுள்ளதாக தகவல். மலேசியாவில் இருந்து கடத்தி கொண்டுவரப்பட்ட ரூபாய் 2,80,00,000 மதிப்புடைய 2.5 கிலோ தங்க பறிமுதல். 3 பெண்கள் உட்பட 5 பேர் கைது செய்து சென்னை விமான நிலைய அதிகாரிகள் விசாரணை. இன்று முதல் வரும் 9ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சிதம்பரம் தில்லை கோவிந்தராஜ பெருமாள் கோவில் கும்பாபிஷேக விழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு. சார் கொஞ்சம் ஒண்ணுங்க. அமெரிக்க அதிபர் டிரம்பின் எச்சரிக்கையையும் மீறி அணுசக்தி நிலையங்களை மீண்டும் கட்டமைக்க ஈரான் முடிவு. முன்பை காட்டிலும் அதிக வலிமையுடன் கட்டமைக்கப்படும் என அதிபர் மசூத் உறுதி. பாகிஸ்தான் அணு ஆயுத சோதனைகளில் இறங்க உள்ளதாக அதிபர் டிரம்ப் பரபரப்பு தகவல். ரஷ்யா, வடகொரியா, சீனா நாடுகளின் சோதனைகளை தொடர்ந்து அமெரிக்காவும் சோதனையில் ஈடுபட உள்ளதாகவும் அறிவிப்பு. ஐம்பது ஓவர் மகளிர் கிரிக்கெட் உலகக் கோப்பையை முதன்முறையாக வென்று வரலாறு படைத்தது இந்திய அணி. மும்பையில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை 52 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சரித்திரம் படைத்த சிங்கப் பெண்கள். ஐம்பது ஓவர் கிரிக்கெட் உலகக் கோப்பையை இந்திய மகளிர் அணி வென்றதை அடுத்து நாடு முழுவதும் களை கட்டிய கொண்டாட்டம். பட்டாசுகள் வெடித்தும் ஆடிப்பாடியும் ஆரவாரம். ஐம்பது ஓவர் கிரிக்கெட் உலகக் கோப்பையை வென்ற இந்திய மகளிர் அணிக்கு 51 கோடி ரூபாய் பரிசு. ஏற்கனவே அறிவித்தபடி பரிசு தொகையை வழங்குகிறது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம். மகளிர் உலகக் கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு ஐசிசி சார்பில் 39.5 கோடி ரூபாய் பரிசு. இரண்டாம் இடம் பிடித்த தென்னாப்பிரிக்க அணிக்கு 19 கோடி ரூபாய் வழங்குகிறது ஐசிசி.